ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரெட்டி கர்த்திகா. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி வச்சு வரமிளகாய் சிக்கன் எப்படி செய்கிறதாங்க நான் ஷேர் பண்ண போகிறேன். இது என்னடா முட்டையோட மஞ்சக்கரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அது என்னன்னு சொல்கிறேன். இதுக்கு நான் 1.25 நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம், வரமிளகா, நல்லெண்ணெய், மஞ்சத்தூள், கல்லுப்பு. நீங்கள் எவ்வளோ கறி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே சின்ன வெங்காயத்தை போட்டு சின்ன வெங்காயம் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் கறியை போட்டு கறி நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் வரமிளகாய் போட்டுட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் நீங்கள் கேப் போட்டு கலர்னிங்கன்னா பார்க்கவே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக ஊறுகாய் கலருக்கு வருங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். இது எங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் அந்தியூரில் வரமிளகாய் சிக்கன் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டவங்க எல்லாரும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வீட்லேயே இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு தாங்க நான் செஞ்சு பார்த்தா உண்மையாலுமே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. நல்லெண்ணெய் முழுக்க முழுக்க யூஸ் பண்ணி வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் இல்லாமல் வரமிளகாய் வச்சு இந்த சிம்பிளான ஸ்டைலில் நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. நமக்கு எந்த ஒரு கொலஸ்ட்ராலுமே வராது. சாதாரணமாக நம்ம சிக்கன் மட்டும் இஞ்சி பூண்டுலாம் யூஸ் பண்ணி சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வெஜிடேரியன் சாப்பிட்டா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் தாங்க இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா கோழியோட முட்டை பைன்னு சொல்லுவோம். தாத்தா எங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா முட்டை விடுற கோழி தான் கொடுப்பாங்க. இது நம்ம குழம்புல எப்படி போடணுன்னா, குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி நல்லெண்ணெய் வச்சு தான் நான் குழம்பு வச்சேன், வறுவலும் செஞ்சேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க. எந்த ஒரு கொலஸ்ட்ராலுமே இல்லை. ஸோ நீங்கள் கட்டாயம் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இது வந்து பிடிக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நாட்டுக்கோழி வச்சு முழுக்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி வரமிளகாய் சிக்கனும் ரெடி, தண்ணி குழம்பு ரெடி, இப்போ நாட்டுக்கோழி சூப்பும் ரெடி. ஹஸ்பண்டுக்கு கொடுத்து டேஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை.